அன்னத்தையும் சண்முகத்தையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரம்யா பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு விளையாட்டு வந்து விளையாட போகிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சாமி சிலையை செய்கிறதுக்கு அன்னத்தினால முடியாது அப்படிங்கிறதுக்காக வீட்டில் பல விதமான பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வழியாக அதை பண்ணுறது ரம்யா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டாங்க. நம்ம அண்ணமுமே ரொம்பவே பெருந்தன்மையாக யார் பண்ணால் என்ன இருக்குமாமா, ரம்யாவும் இந்த வீட்டோட மூத்த மருமக தானே, அதனால் அவளே இந்த விஷயத்தை வந்து பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஸோ அண்ணம் சொன்னால் சண்முகம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு கேட்டுருவாரு. அதனால சண்முகமும் பார்த்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா தான் சரி அப்படின்னு சொல்லுவார். என்ன தான் வந்து அண்ணம் பண்ணுற அளவுக்கு ரம்யா வந்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிறாரு. பட் இருந்தாலும் வேற வழி கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா அண்ணத்துக்கு கையில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கிறதுனால அவளால் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் வந்து சரி ஓகே போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சண்முகமுமே வந்து ஒத்துக்கிறாரு. இதனால் வந்து நம்ம செண்பகம் மணி ரெண்டு பேருக்குமே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா இப்போ சாமி சிலையை செய்ய போகிறா. அந்த அண்ணம் தான் என்னமோ வந்து பெரிய இது மாதிரி அவள் தான் வந்து பண்ணணும், அவள் பண்ணால் மட்டும்தான் சாமி சிலை சரியாக வரும் அப்படின்னு வந்து இவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு தங்கம், இந்த ஒரு வாய்ப்பை நீ பயன்படுத்தி நீ சாமி சிலையை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆண்டி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லா பண்ணுறேன், அந்த அண்ணத்தை விட நான் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ரம்யா வந்து பிளான் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த விஷயத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணம் அதுக்கப்புறம் இந்த சண்முகம் இவங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யா வந்து பிளான் பண்ணுறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரம் ஃபேமிலி வேறு எப்படியாவது இந்த குடும்பத்தை அழிக்கணும், சண்முகத்தை கதற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பத்தாததுக்கு இப்போ ரம்யா வேறு ஏற்கனவே அண்ணம் வந்து எல்லார் முன்னாடியும் ரம்யாவை கன்னத்தில் அரைஞ்சதுனால அந்த ஒரு பழி உணர்வு இன்னும் நம்ம ரம்யாவோட மனசுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி இப்போ இந்த செலவேற செய்கிற விஷயத்தை பயன்படுத்தி நம்ம அண்ணத்தை அசிங்கப்படுத்தணும். அது கூட பத்தாதுன்னு இந்த சண்முகம் வேற மூத்த மருமகன்னு சொல்லிட்டு என்ன பண்ண விடாமல் எதுக்கு எடுத்தாலும் அதை அண்ணம் சொல்லிட்டு அவ பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. அந்த ஆளுக்கு நம்ம ஒரு பெரிய ஆப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிதுரையை வந்து அதுக்கு நம்ம வந்து ஒரு காயினாக பயன்படுத்தலாம். ஏன்னா சாமிதுரை வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு முட்டாள். நம்ம ரம்யா என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே வந்து சரி அப்படின்னு மண்டையாட்டிட்டு செய்கிற ஒரு ஆள். ஸோ நம்ம அவனை பார்த்துட்டு நம்ம அதுக்குன்னு வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யாவுக்கு தோணுது. அதனால் எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம போயிட்டு சாமிதுரையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு அந்த சாமிதுரைக்கு வந்து ஒரு பட்டு வேஷ்டி சட்டை அதுக்கப்புறம் பூ பழம் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு நம்ம ரம்யா பார்த்திங்க அப்படின்னா நேராக சாமிதுரை வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சாமிதுரை வீட்டுக்குள்ளே வந்து ரம்யா வரதை பார்த்து அவர் வந்து அடடா என் பொண்ணு என் வீட்டுக்கு வராளே, வாமா ரம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாமிதுரைக்கு பயங்கரமாக வந்து ஹாப்பினஸ் ஆகுது. உள்ளே வந்து கூப்பிட்றாரு, சின்ன பொண்ணு இங்கே பாரு, இங்கே வந்து பாரு யார் வந்திருக்கான்னு, உன் பொண்ணு வந்திருக்காடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்னது பொண்ணா, யார் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா வா, ஏன் ஆடி அசைஞ்சு வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இரியா வர்றேன், யாரையா வந்தார், அந்த வழங்காதவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வர அங்கே நிற்கிற ரம்யாவை பார்த்து நம்ம சின்ன பொண்ணு, அடடா மேடம் நீங்களா வந்திருக்கீங்க, ஐயோ எனக்கு இது தெரியாமல் போச்சு, நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பொண்ணுன்னு சொன்னோடனே நான் ஒரு வேளை எங்கே அந்த விளங்காத அண்ணன் வந்துட்டாலோ அப்படின்னு நினச்சிட்டேன். நல்ல வேலை நீங்கள் வந்திருக்கீங்களா, வாங்க மேடம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னையா இப்படி நிற்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க, அந்த சேர் போட்டு உட்கார வையா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா இருக்கட்டும், நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கையில் என்னம்மா பூ பழம் தட்டு புது ட்ரெஸ்ஸு இதெல்லாமே இருக்குது, என்ன விசேஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாமிதுரை கேட்குறாரு. ஏன் ஏதாவது விசேஷம் இருந்தால் மட்டும்தான் புது துணி பூ பழம் எல்லாத்தையும் நான் வாங்கி தரணுமா என்ன? ஒரு அப்பாவுக்கு ஒரு பொண்ணு எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கி தரலாம்ல, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சாமிதுரைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர குஷி மனசுக்குள்ளே, இவ்வளோ பெரிய கமிஷனராக இருக்கிறவங்க என்ன வந்து அப்பான்னு சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோது பண்ணுறாங்களே அப்படின்னு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து முட்டாள்தனமாக ஒவ்வொன்றத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பத்தாததுக்கு ரம்யா இந்த மாதிரி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா சாமிதுரைக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. கரெக்டு தான்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிப்பா முதல்ல இதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தட்டில் உள்ளதை பார்த்தீங்கன்னா நம்ம சாமிதுரை கையில் வந்து கொடுத்துட்றாங்க. சாமிதுரை அதை கையில் வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த புது துணியவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா வரைக்கும் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே வந்து ஷாக் ஆகிட்டு, என்னம்மா இது விலை வந்து 10,000 ரூபா போட்டிருக்கு, இவ்வளோ காசு கொடுத்து நீ வந்து இந்த புது துணியை வாங்கி கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா என்ன இப்படி பேசிட்டீங்க, நீங்கள் உங்களோட தகுதிக்கும் உங்களோட தராதரத்துக்கும் நீங்கள் வந்து
10,000 கிடையாது, அதுக்கு மேலே நீங்கள் ₹1,00,000 துணி போட்டால் கூட உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் என்னால் இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த துணியை எடுத்து கொடுத்துருக்கேன், அதனால் தாராளமாக இதை நீங்கள் வந்து கட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாத்தியாடி, என் பொண்ணு எனக்கு 10,000 வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அதை வாங்கி வந்து பார்க்குற நம்ம சின்ன பொண்ணு வந்து, இந்த மனுஷனுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே இவ்வளோ காசு போட்டு ஒரு துணி வாங்கி கொடுத்ததே கிடையாதுமா, நீ தான் முதல் தடவை வாங்கி கொடுத்துருக்க, நீ எப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கணுமா, எங்கள் ஆசீர்வாதம் எப்பயுமே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா, நீ வேற நின்றுக்கிட்டே இருக்க, உனக்கு ஏதாவது காஃபி தண்ணி நான் கொண்டு வருவா, என்ன வேணும் சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீங்கள் குடிக்க தண்ணி மட்டும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சின்ன பொண்ணும் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. உடனே நம்ம ரம்யா வந்து, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதை பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், எனக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் நான், என்னம்மா என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு நம்ம சாமிதரை கேட்கும்போது, இல்லைப்பா இங்கே வேண்டாம், இங்கே சொன்னால் அது வந்து சரிப்பட்டு வராது, நான் வெளியில் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அங்கே உங்களுக்காக நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க, அங்கே வச்சு நான் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த சின்ன பொண்ணு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறா. இந்த அம்மா குடி தண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தண்ணியை குடிச்சு முடித்தோடனே வந்து, சரிப்பா நான் வந்து கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட என்னம்மா இப்போ தான் வீட்டுக்கு வந்த கையோடு அவ்வளோ அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு சாவகாசமாக போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ பரவாயில்லம்மா இருக்கட்டும், நான் முதல்ல அப்பாவுக்கு இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, திடீர்னு நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணம், என் புருஷன் வந்து இப்படி வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு தனி மரமாக இருக்கும்போது எல்லாரையும் விட என் அப்பா தான் வந்து கூட நின்று அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வேட்டி சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ தூரம் என் சரவணனுக்கு வந்து சப்போர்ட்டாக நின்னாங்க, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சின்ன பொண்ணு வந்து, ஐயோ அன்றைக்கி நீ என்கிட்ட என்ன சொன்ன, என்னென்னமோ சொல்லி சமாளித்தேன், இப்போ என்னடான்னா இந்த கேவலமான விஷயத்தை தான் பண்ணிட்டு வந்திருக்கியா, உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் அப்பாவை எதுவும் வந்து சொல்லாதீங்க, நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா சரவணனுக்கு இப்போ உறுதுணையாக இருக்கிறது அப்பா மட்டும்தான். அன்னைக்கு ஏதோ குடிபோதையில் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, அதனால் இந்த விஷயத்த நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, இவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் கிடையாது இவருக்கு நீ என்ன வேணாலும் செய்வ அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பொண்ணு வந்து சொல்லிடுறாங்க. சரிப்பா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா பார்த்தீங்க அப்படின்னா கிளம்புறாங்க. ஸோ கரெக்டாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அங்கனக்குள்ளே வந்து நம்ம ரம்யா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க சாமிதுரைக்காக. ஸோ சாமிதுரையை வச்சு இப்போ வந்து பண்ணக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாமிதுரையும் கொஞ்சம் இந்தா சின்ன பொண்ணு, இதை வந்து நீ வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை போயிட்டு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நம்ம சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஐயோ உனக்கு மட்டும் 10,000 ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்க, அப்படியே எனக்கும் சேர்த்து ஒரு 10,000 புடவை வாங்கிட்டு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொறாமப்படுறா. அடே சின்ன பொண்ணு, இதில் என்னடி உனக்கு என்ன, இப்போ 10,000 ஒரு புடவை வேணும் அவ்வளோதானே, நான் வேணா வாங்கி தரவா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கிழிச்சு அப்படியே வீட்டில் 10 நாளாக சீனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை வாங்க வக்கில்லாமல் தான் நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, இதில் 10,000 எனக்கு நீ புடவை வாங்கி தர போறியா, ஏதாவது சொல்லிட போகிறேன், போயா போ, வெளியில் போயிட்டு வர்றப்போ ஒழுங்கு மரியாதையாக சர்க்கரையோடு தான் வீட்டுக்குள்ளே வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன பொண்ணு சொல்லிடுறேன். சரி சரி இப்போ என்ன உனக்கு சர்க்கரை தானே வேணும், பாரு வர்றப்போ உனக்கு எப்படி கிலோ கணக்கில் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிதுரையும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து போயிடுறாரு. ஸோ கரெக்டாக நம்ம ரம்யா அந்த இடத்துல வந்து காருக்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சாமிதுரை வேப்பயமாக அந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் வந்துட்டு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா என்ன விஷயம், எதுக்காக வீட்டுக்குள்ளேயே பேசாமல் இங்கே வர வச்சுருக்க, ஏதோ முக்கியமான விஷயம் நான் உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இதை உங்களால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும், அதுக்காக தான் நான் உங்களை வந்து கூப்பிட்டேன், இப்போதான் அதுக்கு சரியான ஒரு நேரம் வந்திருக்கு, அந்த அன்னத்தையும் அந்த வாத்தியார் சண்முகத்தையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு, என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க,
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் அதுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அண்ணமும் சரி, எனக்கு பிறந்திருக்காளே தவிர எப்போ பார்த்தாலும் என் மாமன் மாமேன்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னை ஒரு அப்பனா கூட அவள் வந்து மதித்தது கிடையாது. ஆனால் நீ அப்படி கிடையாதுமா. என்னை மதித்து எனக்காக எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் வந்து பண்ணியிருக்க. நீ என்ன பண்ணணுமோ சொல்லு, கண்ணை மூடிட்டு அதை நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அந்த அண்ணமும் சரி, அந்த வாத்தியார் பயலும் சரி, 2 பேருமே அசிங்கப்பட்டு அவமானப்படணும். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சாமிதுரை வேற பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிடுறாரு. ரம்யாவுக்கு சொல்லவா வேணும்? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணி எல்லாருமே அசிங்கப்படுத்த போகிறதா பிளான் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.